ஒரு குழந்தை மாதிரி அவரை நினச்சதெல்லாம் வேகமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அதுக்கப்புறம் தணிஞ்சு பேசுகிறார். அதனால் அதை நம்ம ரொம்ப தீவிரமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கும் சரி, ஈரானியர்களுக்கும் சரி பல வழிகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைச்சல். அவங்களுடைய வழிகளெல்லாம் அடப்பட்டிருக்கு. ஈரான் $25 பில்லியன் அளவுக்கு அதனுடைய பணம் முடக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தை அது திரும்ப பெறணும்னு நினைக்குது. அது எண்ணெயை பொது சந்தையில் விற்கிறதுக்கான அமெரிக்க தடைகளை அமெரிக்கர்கள் கொஞ்ச நாள் நீக்கியிருந்தாங்க. இது ஆரம்பித்த உடனே திருப்பி அந்த தடையை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஈரான் பொருளாதார ரீதியாக மூச்சு முட்டி கொண்டு இருக்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. அதனுடைய குரல் வலையை நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கர்கள். பொருளாதார ரீதியாக அவர்கள் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ தூரம் தாங்க போகிறாங்க? அவங்க தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்கள் எவ்வளோ தூரம் இதை பொறுத்துக்குவாங்க? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஈரானியர்கள் பக்கத்தில் நிறைய நேரம் இருக்குது. அமெரிக்கர்கள் பக்கத்தில், அதிபர் ட்ரம்ப் பக்கத்தில் நேரம் கிடையாது.